வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜயகுமார். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணார் விளாகோட டே 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி மூணாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்குங்க. ஒன்று கொச்சின் ரூட்டு, ஒன்று டாப் ஸ்டேஷன் ரூட்டு, ஒன்று உடுமலைப்பேட்டை ரூட்டு. ஸோ இந்த 3 ரூட்டில் தான் வந்து நிறைய சைட் சீயிங் எல்லாமே இருக்குது, நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு, வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண போகிறது டே 2ல் வந்து டாப் ஸ்டேஷன் ரூட்டு தாங்க. ஸோ நம்ம மூணாரில் ஸ்டார்ட் பண்ணி டாப் ஸ்டேஷன் வரைக்கும் எத்தனை சைட் சீயிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான என்ட்ரி ஃபீஸஸ் எவ்வளோ, அண்டு அதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகுது, டைம் டியூரேஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கிளைமேட் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சென்னை டு மூணார் டே 1 வீடியோ வந்து பார்க்காதவங்க மறக்காமல் போய் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிள் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து மூணார் எப்படி போகணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், மார்னிங் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடியலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் சரவண பவன் வந்தோம். வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டுவார்ட்ஸ் மெட்டுப்பட்டி டேம் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு சேட்டர்டேயில் ஒரு நிலச்சரிவு வந்தது இல்லையா, ஸோ அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கொச்சின் டு தனுஷ்கோடி ஹைவே. எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பாருங்கள். இதில் தான் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, ஒரு டிரைவரு. அப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேடி யாருன்னு தெரில, தகவல் சரியாக. அந்த லாரி பாருங்கள், அது ஜூம் பண்ணுறாங்க பாருங்கள், உள்ளே எவ்வளோ மாட்டிகிட்ருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த நிலச்சரிவுக்கான இடம். இப்போ க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ 2 டேஸில் எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்க ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா 2018 நடந்த நிலச்சரிவோட ஃபேக்டில் நடந்த இடம். ஸோ சேம் அதே இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ தான் சாயில் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, கிளியர் பண்ணுறதா. ஸோ பாருங்கள், டூரிஸ்ட் இங்கே மூணார் வரணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய ரூட் இருக்குது. ஸோ பேரல் ரூட் வழியாக நீங்கள் வந்து மூணார் சிட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ நாங்களும் அப்படி தான் வந்தோம். ஓகே மக்களே, பார்ப்போம். ஃபோட்டோ பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். மழை போயிடும், போகலாம், வண்டியில் போயிடலாம். வியூ பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஜஸ்ட்டு பேக்ரவுண்டில் இந்த டீ எஸ்டேட்டை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கான இடத்துல சூப்பராக இருக்கு. சாஃப்ட் காப்பி கொடுப்பீங்களா? சாஃப்ட் காப்பினா ஏன்னா ஓகே, எனக்கு பேப்பரில் கொடுக்குற மாதிரிலாம் வேணாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பேப்பரில் கொடுத்தாங்க, அப்போ தான் சாஃப்ட் காப்பியா? வேணாம் பிரதர், தேங்க்ஸ். ஃபோட்டோ பாயிண்ட் அழகாக இருக்குது பாருங்கள். ஓ, கைஸ், மூணார்லேருந்து ட்ராவல் பண்ண ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த ஃபோட்டோ பாயிண்ட்ன்ற லொக்கேஷன் வந்துடும். ஸோ ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் இந்த டீ பிளான்டேஷன்லாம் வந்து வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக அழகாக தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் இங்கே நியர்பைலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீ தேயிலை பறிக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேர்பையில் இருந்து பார்க்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக நமக்கு இங்கே அமையுது. கைஸ், இப்போ நீங்கள் மூணார் வரீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் வந்து மூணார் வராமல் ரீச் பண்ணுறேங்க. அப்போ தான் வந்து டே 1 உங்களால் வந்து நிறைய லொக்கேஷன் வந்து பார்த்து கவர் பண்ண முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் தான் மூணார் ரீச் ஆகணும். அதனால் எங்களால் 2 லொக்கேஷன் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. மற்ற எல்லாமே வந்து டே 2ல் தான் நாங்கள் பிளான் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். கைஸ், இப்போ நம்ம மூணார் ரீச் பண்ணுற பிறகு நமக்கு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்.
ஸோ சாப்பாடு நல்லா இருந்தால் தான் அங்கே நம்ம ஸ்டே பண்ணவே முடியும். ஸோ இந்த லொக்கேஷனில் ஃபுட்டு எங்கே நல்லா கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெஜ்ஜு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னபூர்ணா, சரவணபவன் இந்த ஹோட்டல்லாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மலாக மூணாறுனாலே டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ அதனால் வந்து எல்லா ஃபுட்டுமே நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபுட்டு ரேட்டு அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம். ஸோ மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னா வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ஃபுட்டோட ரேட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கான ஃபுட்டு நம்ம கொடுக்குறாங்களான்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல போனோம். இதுதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபெண்ட் யானை சவாரி போகிற வழி இருக்குது. உள்ளே வரலாம். உள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் ஃபோட்டோ வீடியோ வந்து தடை செய்யப்படுதுன்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்துன்னு தான் இருக்கோம், எல்லா இடத்துல தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் சவாரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபா வாங்குறாங்க. ஸோ இங்கே தெரியுதுங்க இல்லையா, ஏன்னா உள்ளே போயிருக்கு பாருங்கள். இங்கேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர்ஸ் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துடும். அவ்வளோதான். நல்ல சாரல் மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போகலாம். இந்த கூடாரம் இருக்குது பாருங்கள். இந்த கூடாரம் உள்ள தான் யானைகள்லாம் உள்ளே இருக்குது. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாட்டுப்பட்டி டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், டுவார்ட்ஸ் டாப் ஸ்டேஷன் போகிற ரோட்டில் இருக்குது. நல்லா பெரிய பார்க்கிங் இருக்குது, பெரிய ஃபேக்ட்ரி. இங்கே டீ அவுட்லெட் இருக்குது. ஐ மீன் அதாவது இந்த டீ தூள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம், டீ குடிச்சிக்கலாம், காஃபி குடிச்சிக்கலாம் எல்லாமே. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இந்த டீ ஃபேக்ட்ரியில் உள்ள என்ட்ரி ஃபீஸாக வந்து 120 ருபீஸ் அடல்ட்டுக்கும் 60 ருபீஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு உங்களால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வந்து அலோவ் பண்ணுறாங்க, பட் வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணலை. ஸோ உள்ளே போனவொடனே ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியோட ஒரிஜின் அண்ட் இந்த மூணோட ஒரிஜின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ கிளிப்பாக போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டீ பவுடர், காஃபி பவுடர் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டீ ஃபேக்ட்ரியை இது வரைக்கும் விசிட் பண்ணாதவங்க நிச்சயமாக இதை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியர்பையில் நம்மளால் போயிட்டு பார்க்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நம்மளால் மெயின்டைன் பண்ணி அந்த டீ ஃபேக்ட்ரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, மாட்டுப்பட்டி டேம் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு இந்த வழியில் வந்தோம்னா கார் பைக் பார்க்கிங்கு பேமெண்ட் இருக்குது. நம்ம போனால் ஃப்ரீயாக தான். இது உள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈக்கோ பாயிண்ட் போகலாம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது கிளைமேட்டு, வெதர் சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம போயிட்டு வரணும், அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல. கார் பைக் உள்ளே வந்தால் மட்டும் தான் பே பண்ணணும். எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இல்லை போட்டிங் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஆனால் இப்போ போட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு வியூ பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயிடலாம். மாட்டுப்பட்டி டேமு லொக்கேஷன். போட்டிங் போகலாம், வேறு போட்டிங் தான் போக முடியும், வேறு திங்ஸ் எதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது கிளைமேட், சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது, எவ்வளோ கடைங்க இருக்குது. திங்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குது. எஸ், இதுதான் போட்டிங் போகிற இடம் போல் இருக்குது. குதிரை சவாரியாக இருக்குது. டோன்ட் த்ரூ த வேஸ்ட், ஐடல் டூரிசம். வா, எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பறந்து விரிந்த டேம். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. போட்டிங் இப்படி தான் போவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு போட்டிங் போகலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே வந்து அந்த ஷட்டர் இருக்க இடம் இருக்குது, அதை அடுத்தது பார்த்துட்டு அப்படியே போகலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட். கைஸ், இதுதான் டேமு. அங்கே ஷட்டர் வச்சுருக்காங்க பாரு, ஓப்பன்லேருந்து இங்கே கீழே இறங்கி போவோம்.
எக்கோ பாயிண்ட். அங்கே உள்ளே நடந்து போனோம்னா சவுண்டு போட்டோம்னா கத்தனோம்னா ஆப்போசிட்லேருந்து சவுண்டு கேட்கும். எக்கோ அடிக்கும் சொல்லுவாங்கள்ல. படிப்பு தான் அது கல்வியை புரிஞ்சு. ஆனால் கல்வி கற்றுக்க தான் விலைவாசி கல்வி கட்டணம்லாம் ஏறி போச்சு. குண்டலா டேம் உள்ளே போயிட்டு குண்டலா டேமோட வியூவை பார்ப்போம். குண்டலா டேம். ஆமாம், குண்டலா டேம். தொப்பி. குண்டலா டேமோட வியூ. இந்த பக்கம் தண்ணி எதுவும் போகல, ஏன்னா தண்ணி இல்லை. ஆமாம், அங்கே பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க. இதுக்கு எதுவும் என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்லைங்க. வண்டி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கிங் ஃபீஸ் வாங்குவாங்க. குண்டலா டேம் தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு போட்டிங் இருக்குது. டிக்கெட் ஃபேர் போட்டிருக்காங்க பாருங்கள். அடல்ட்டுக்கு 400 ரூபா. போட்டுக்கான அமௌண்ட் அது. எவ்வளோ பெரிய மரங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ளுக்குள்ள சின்னதாக பார்க் மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. பசங்களுக்கு 10 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். போட்டிங் பண்ணால் அது தனியான அமௌண்ட்டுக்கு பே பண்ணணும். இது உள்ள அப்படியே ஃபாரஸ்ட்டுக்கான இடம் போயிட்டு பாருங்க. என் பேக்ரவுண்டில் எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். பின்னாடி தான் டேம் இருக்குது. டேம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே நம்ம எங்கேயும் போகல, போட்டிங்லாம் போகல. டேம் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதுதான் குண்டலா டேம். பாருங்கள், எல்லாம் பாருங்கள். மரங்களை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய டேம் தான், ஆர்ச் ஷேப்பில் இருக்குது. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நல்ல இடம். பீட்ரூட் இருந்தது. பீட்ரூட். கேரட்ன்றது எது? இந்த 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 லாஸ்ட் போட்டுருக்காங்கல்ல. ஓ, அந்த ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது. இதான் ட்ரைபல் வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு தான் நேம் இருக்கா? இல்லை, ட்ரைபல் அவ்வளோதான். எல்லப்பட்டி. எல்லப்பட்டியா? எல்லப்பட்டி வில்லேஜ். பீட்ரூட் இது. பீட்ரூட் சின்னதாக இருக்குது. இதோ இருக்குது. இதுவா? அது கலர் கலராக இருக்குது. கலர் கலராக இருக்குது. அதான் மாடு பேர் அங்கே பேர் படுத்துட்டு ஒய்யாரமாக இருக்குங்க மாடு. இதுதான் ட்ரைபல் வில்லேஜ். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். தெரியுதா? அது எல்லாமே பழைய காலத்து வீடுங்க. எல்லா வீடும் ரொம்ப ரொம்ப பழசு. அவங்களோட நேச்சரில் அவங்களோட இதில் இருக்காங்க. இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைஃப் ஸ்டைல் வரக்கூடாது. வந்தாலும் வேஸ்ட்டு தான். நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் கஷ்டப்படணும். இந்த செடியெல்லாம் இந்த செடிங்க போட்டுப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நாய் வளர்க்குறாங்க பாருங்க. சுற்றி மலை, மலைக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் விளை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கின்னு இருக்காங்க. அவங்களுக்கும் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்க தான் செய்யும். கவர்மெண்ட் தான் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணணும். ரோடு வருது வழி.
ட்ரைபல் வில்லேஜ், மூணாரில் எல்லப்பட்டி ட்ரைபல் வில்லேஜ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ நம்ம வெளியே இருந்து ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாம் போயிடணும். அங்கே பாருங்கள், கேரட்டு, முட்டைகோஸ், பீட்ரூட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது பச்சை கலர் இருக்குது, அதுதான் கேரட்டா. லாஸ்ட்டில் முட்டைகோஸ் காமிக்கிறாங்க, ஃபோட்டோவில் கிடைக்குமா தெரில. அதை பாருங்கள், கடைசி அதுதான் முட்டைகோஸ். அங்கே பாருங்கள், மாடுலாம் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். எவ்வளோ ரிலாக்ஸாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க. அந்த ஓடை பக்கத்தில் தண்ணி போயிட்டுருக்கு. எஸ்டேட்டுக்கு டிராக்டர் போகுது. நல்லா க்ரீனரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஓகே ஓகே. இங்கே சாப்பிடுவோம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? டாப் ஸ்டேஷன் வந்திருக்கோம். மணி கரெக்டாக மணி 3 ஆகுது. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ மலை ஏற போகிறோம். மலை ஏறத்தில் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகணும், நடந்து போகணும். போனால் அங்கே ஒரு டவர் இருக்குமா, அங்கே வந்து போய் வியூ பார்க்கலாம். பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும், தேனி மாவட்டம் ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் இங்கேயே தேனி மாவட்டம் தெரியுது. ஓகே. நிறைய கடைங்க மூடி இருக்கு, என்னன்னு தெரில. அந்த கடைங்கெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த சின்ன ஒரு ரோட்டில் போகணுமா. டாப் ஸ்டேஷன் போகிற ரோட் ஒரு 500 மீட்டர் நடக்கணுமா, நடந்து தான் போகணுமா. சில்னஸ் இருக்கு, அதாவது வெயில் அடிக்குது, நம்மளுக்கு அந்த சூடு தெரியல, சில்லுன்னு இருக்கு. நான் எப்படிண்ணா போகணும் இந்த டவருக்கு? இப்படிதானா? கடைங்களுக்குள்ளே பூந்து போகணுமா? இங்கேருந்து வியூ பாயிண்ட் இது தேனி மாவட்டம். அது வரைக்கும் அந்த டவர், அந்த டவரில் தான் ஏறி பார்க்கணும். ஏறி பார்த்தா ஃபுல்லாக அந்த சரௌண்டிங் எல்லாமே தெரியும். வந்தாச்சு. ஒரு 400 மீட்டர் தான் இருக்கும். டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. டவர் மேலே இருக்கான் பார்க்கணும்.
ஒரு 3. என்ட்ரி ஃபீஸு 20 ரூபா வாட்ச் டவர் ஒரு ஆளுக்கு. அப்படியே போகணுங்களா? இதில் வாங்கிக்கலாம் விஜய். ம் சூப்பராக இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் 20, 40, 3 பேருக்கு 60 ரூபா. மேலே போயிட்டு போய் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, போய் பார்த்தா தெரியும். டாப் ஸ்டேஷன் 20 ரூபா. அந்த டவரு நம்ம தெரியுது. அது வந்து பாரு, அந்த வழி தான் நம்ம வந்தது. நம்ம எப்படி தெரியும் வந்து நம்ம அப்படியே சுற்றி அப்படிதான் வந்தோம். இந்த பக்கம் போகணும் நம்ம விஜய். எல்லா பக்கமும் போகணும் நம்ம. மக்களே, டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. பாருங்க, இந்த டவர் மேலேருந்து போகிறதா. டவர் மேலேருந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க தேனி மாவட்டம் எல்லாம் தெரியுது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான். என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபாய்க்கு ஒர்த்து. நல்லா தான் இருக்கு. அந்த ஒரு தெரியுது பாருங்க, வெள்ளை கலரில் தனியாக தெரியுதுல, அதுதான் கொழுக்குமலை. கொழுக்குமலை எஸ்டேட் வேர்ல்டுலேயே டாப். ஆமாம், உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கக்கூடிய தேயிலை எஸ்டேட் அது இருக்கு. அது தெரியுதா? வெள்ளை கலரில் செம்மண் மண் மட்டும் தனியாக தெரியுதுல்ல, அருவி வருது, அதுதான். அந்த 3 மேலே எவ்வளோ சூப்பராக தெரியுது பாரு. இந்த 3 மேலே மக்களே, டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பார்த்தா தேனி மாவட்டம் நல்லா தெரியுது. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நல்லாயிருக்கு லொக்கேஷன். நல்லா கிளைமேட் மாறிட்டே இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு சாரல் மழை பெய்யுது, திடீர்னு வந்து க்ளௌடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான் இந்த இடம். நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், டாப் ஸ்டேஷன் முடிஞ்சு. அடுத்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் போயிட்டு அதை உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய். இப்போது தமிழ்நாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம மறுபடியும் கேரளா பார்டருக்கு போகிறோம். கேரளாக்குள்ளே போகிறோம். இங்கே மூணாருக்கு வந்துட்டு எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் கவர் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு வந்து கோவில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே ரொம்ப பழமை வாய்ந்த முருகன் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். டாப் ஸ்டேஷன் முடிச்சுட்டு அடுத்து அந்த மூணார் சிட்டிக்குள்ளே இருக்க முருகன் கோவில் தான் போகிறோம். இந்த கோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த கோவில் படம், இந்த படத்தில் வந்து இன்ட்ரோடக்ஷன் சாங்கில் சிம்பு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர இடம் இந்த கோவிலுக்கு அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மூவி சீன்ஸ் எல்லாம் இந்த கோவில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான்.
ஸோ இந்த இடம் வரும்போது நீங்கள் இந்த கோவிலை பார்க்க மறக்காதீங்க. வேல் படம் கோவில் படத்துலாம் எடுத்தாச்சுன்னா வெயில் படம் எடுத்தது அங்கே லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் கோயில் முருகன் கோயில். ஓ கோயில்னு ஒரு படம் வந்துச்சா? ஆமாம் யாரு? சிம்புது. அதில் ஒரு டான்ஸ் நீங்கள் இன்னைக்கு கூட அந்த ஒரு பாட்டு என்ட்ரன்ஸ் பாட்டை வீடியோ பாருங்க. அதில் ஒரு முருகன் ஸ்டெப் மேலே கீழே இருக்கும். அந்த ஒரு சீனுக்காக எவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்படிதான் வரல முருகர் கோயிலுக்கு வரணும். சென்டர்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும். நீங்கள் இங்கே பார்க்கிங் இருக்குது. கோயிலுக்குள்ளே ஃபோன் கண்டிப்பாக அலோட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வெளியே இருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். உள்ளே சாமி கும்பிட்டு வரோம். சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். உள்ளே வந்து முருகர் சிலை இருக்குது, ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறாரு. சிவன் லிங்கம் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, பிள்ளையார் இருக்காங்க, ஐயப்பன் சிலை இருக்குது. ஸோ சாமி தரிசனம் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது, பொருள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் முடிச்சிருவாங்க. நல்லா தான் இருக்குது. நல்ல தரிசனம் தான் மூணாரில். ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு இந்த லொக்கேஷன் இந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, இதோட டே 2 vlog வந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டே 3ல் உங்களுக்கு நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், என்ன கேப் புக் பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு இந்த மூணாரோட ஹிஸ்ட்ரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கேப் புக் பண்ண டிரைவர் கம் கைட், அவருக்கு இந்த லொக்கேஷன் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணார். இது எல்லாமே வந்து நிச்சயமாக நாங்கள் டே 3 வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.